சொல்லிட்டே பரணி. ஏய், என்னாச்சுடி? எங்க அண்ணன் வந்துட்டானா இல்லையா? இன்னும் இல்லட்டி, அநேகமா வந்துட்டு இருப்பாரு. ஐயோ, இங்க நேரம் போயிட்டே இருக்கு. எந்த நிமிஷமும் ஜட்ஜ் வந்துருவாங்க. சரி, நீ போன வை, நான் அவன்கிட்ட பேசுறேன். சொல்லுல, என்னாச்சு? அதுக்குள்ள ஹியரிங் ஆரம்பிச்சிட்டாவளா? பாண்டி, ஜட்ஜ் எந்த நேரத்துலயும் வந்துருவாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும்? ஜெயிலுக்குள்ள போய் பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சுல. அக்யூஸ்ட கூட்டிட்டு வரதுக்காக பிசி 2 பேர் உள்ள போயிருக்காவ. இப்ப வந்துருவாங்க. என்னடா, நான் நேத்தே சொன்னல்ல, எதுக்குடா இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்க? ஜட்ஜ் வந்துட்டாங்கன்னா இதுக்கு மேல டைம் வாங்கவே முடியாதுடா. இல்ல, ஜெயில் நடைமுறைய பத்தி உனக்கு தெரியாதுல. 1000 கையெழுத்து போடணும், புரிஞ்சுக்க. என்ன, கொஞ்சம் லேட் ஆகும். நீயும் சம்பவமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துருவேன். என்ன? சரி, சீக்கிரமா வா. ஓகே. தெரியும், தெரிஞ்சிட்டு எதுக்கு தெரியலன்னு சொல்லுதிய? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இங்க நடக்கிறது மாலதியோட மர்டர் கேஸ். ஆனா இவர் என்னன்னா சம்பந்தமே இல்லாம ஏஎஸ்பி மகனை கூண்டுல ஏத்தி கண்டபடி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஐ காண்ட் அலோ திஸ். இதுல அப்ஜெக்ஷன் செய்ய என்ன இருக்கு? நான் அவரோட ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் தானே காட்டுதேன். அதுக்கு எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுதிய? அம்மா, நான் ஏதாச்சும் சொல்லும் போது ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்குமா? நீங்க டோன்ட் வரி சண்முகம். மிஸ்டர் பிபி, ஒருவேளை உங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்லாத விட்னஸ் ஏதாவது தோணுச்சுன்னா அவர் கேஸ் பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஆர்குமெண்ட்லாம் அவர்கிட்ட வைங்க. அதுக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் பண்றது ரொம்ப தப்பு. ரொம்ப நன்றிங்கம்மா. நான் இப்ப விசாரிக்கலாங்களா? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் பண்ணியாச்சு. நீங்க தாராளமா விசாரிக்கலாம். உங்களை போலீஸ் ஏதாச்சும் ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் இல்ல. இல்ல, ஏதோ ஒரு கேஸ்ல நீங்க அரெஸ்ட் ஆகி அப்புறம் நீங்க குற்றவாளி இல்லன்னு உங்களை விட்டுட்டு போலீஸ் வேற யாராச்சும் கைது பண்ணிருக்காங்களா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். யாருங்க நீங்க? போலீஸ் அதிகாரி தானே? நீங்க ஏன் இப்படி கோர்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? சிட் டவுன். நான் போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல மேடம், நான் கௌதமோட அம்மா. நீங்க யாரா வேணா இருங்க, கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? யுவர் ஆனர், இந்த சண்முகம் ஏதோ உள்நோக்கத்தோட தான் என் பையனை விசாரிக்கிறாரு. என் மகனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். யுவர் ஆனர், ஒரு தாயா அவங்களுக்கு தார்மீக கோபம் வரத்தானே செய்யும். இப்ப வரைக்கும் இந்த கௌதம கேட்கிற கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவர் நீதிமன்றத்தையும் வழக்கையும் குழப்ப பாக்குறாரு யுவர் ஆனர். மிஸ்டர் சண்முகம், நீங்க எதுக்காக இப்ப இந்த கௌதம விசாரிக்கிறீங்க? இந்த கேஸுக்கும் இவருக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? முதல்ல அத சொல்லுங்க. ஜட்ஜம்மா, இந்த கௌதமுக்கு இந்த கேஸ்ல என்ன சம்பந்தம் இருக்குன்றத இன்னும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு நான் சொல்லிட்டுதேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க. மிஸ்டர் சண்முகம், என்னது இது? கோர்ட்டுக்குள்ள போன ஃபிளைட் மோட்ல போடணும்னு உங்களுக்கு தெரியாதா? அது போன் இல்லங்கம்மா, அது அலாரம் அடிச்சிருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, முருகனுக்கு விரதம் இருக்கேன். விரதம் முடிக்கிறதுக்காக டைம் சொல்றதுக்காக அலாரம் வச்சேன். அது அடிச்சு பிடிச்சி சாரிங்க. ஓ மை காட். ஐயோ, நானும் முருகனுக்கு விரதம் இருக்குங்க. நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. கோர்ட்ல வச்சு அந்த வெறும் பைய நீ பதக்கி எடுத்துட்டேன். இப்ப நீங்க என்னத்த சொல்ல புரிய? என்ன சௌந்தரபாண்டியன் சார், என்கிட்டே உங்க விளையாட்ட காட்டுறீங்களா? உங்க மகளை கட்டின மருமகனுக்காக பொய் சொல்லி என்னையே டைவர்ட் பண்ண பாக்குறீங்களா? மேடம், அந்த வெறும் பைய என் மகளை கட்டுனவன், என் மகளை திருடிட்டு போனவன். அவனுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணுவேனா? இந்த வாய்ஸ் அவுடெல்லாம் என்கிட்ட வேண்டாம் சார். முருகன் கோயில்ல வைரவேல் திருட்டுல என்னமோ உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி சாட்சி சொல்லிருக்கீங்க. என்ன, உங்க சம்பந்தம் இல்லாமலா என் வீட்டுக்கார அந்த வைரவேலை திருடினாரு? நீங்க சொல்லுறத பார்த்தா உங்க வீட்டுக்காரு எதையுமே செய்யாத மாதிரி பேசுதீங்க. வைரக்கிடமும் வேலை எடுக்க பார்த்தாருல்ல, அதுதான் சொன்னேன். மேடம், நீங்க கூட நிறைய தப்பு செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம்னு வெளியில வரும்போது எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி தானே பேசுதீங்க. அதானே மேடம் நானும் செஞ்சேன். ஆனா எனக்கு உண்மை தெரியும்ல, வைரவேல் திருட்டுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் கோர்ட்ல சொன்னா உங்க கதை என்ன ஆகும்னு தெரியும்ல. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நானும் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 சேர்த்து சொல்லிடுவேன். அது என்னுடைய ஹாபிட். அப்புறம் என்ன ஆகும்? நம்ம 2 பேரும் ஒண்ணு மண்ணா ஜெயிலுக்கு போகணும். நீங்க ஃபீமேல் ஜெயிலு, நான் மேல் ஜெயிலு. ஆனா நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்துல தான் பெல் அடிப்பாங்க சாப்பிடுறதுக்கு. பரவாயில்லையா மேடம்? ஓஹோ, என்னையே மிரட்டுறீங்களா? மிரட்டல மேடம். மேடம், ஒரு மானை ஒரு புலி துரத்திச்சுன்னா அந்த மானு ஓடும், தாவி குதிச்சு ஓடும். நானும் அந்த மானு மாதிரி தான் மேடம். ஆனா செத்துருவோம்னு தெரிஞ்சா இந்த மானு என்ன செய்யும் தெரியுமா? துரத்துக்கிட்டு வர புலியையே எதிர்த்து நிக்கும். ஏலே சவுந்தரம், இப்ப பாரு அந்த அம்மா பேந்த பேந்து முழிக்குது. அவங்களுக்கு விளங்கல போல இருக்கு. நல்ல விளங்குற மாதிரி விளக்கமா சொல்லல மேடம். உண்மையிலேயே சாட்சி சொல்றப்ப என் பேரை மட்டும் நான் மறைக்கல மேடம், உங்க பேரையும் சேர்த்து தான் நான் மறைச்சு சொல்லியிருக்கேன். உண்மையைத்தான் சொல்லியிருக்கேன் மேடம் நானு. ஆனா இன்னொரு பாதியை நான் சொல்லல. அதான உண்மை. நிஜமா பாத்தீங்கன்னா நான் செஞ்சிருக்கிறது உங்களுக்கு தான் மிகப்பெரிய உதவி. எனக்கு நீங்க நன்றி சொல்லலைனாலும் நன்றி உணர்ச்சியோடவாவது இருங்க மேடம். வேண்டாம் சவுந்தர பாண்டியன் சார், என்கிட்ட விளையாடாதீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, உங்களை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். மேடம், நீங்க கொலை செய்ய கூட தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. என்னையே நீங்க கொன்னுட்டா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமா?